ஹாய் எல்லாருக்கும். நான் எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூரில் இருகூர்ங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மாசாணியம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். எங்கள் ஊர் மாசாணியம்மன் கோயில் திருவிழா வருது. அதுக்கு இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மாலை போகிறதுக்கு திருவிழாவுக்கு. நாங்களும் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். கோயில் 4 மணிக்கு தான் நட திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கோம்? நாங்கள் 12 மணிக்கே வந்துவிட்டோம். 12 மணிக்கு வந்து 4 மணி நேரமாக வெயிட் பண்ணிருக்கோம். டைம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இனி 1 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணோம். சரி, அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கோயில் சுற்றி காமிச்சிடலாமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக அழகாக ஒரு கோயிலுங்க, நல்லா இருக்குது. கரெக்டாக இங்கே மேம்பாலம், இருகூர் மேம்பாலம் இருக்குது, புதுசாக கட்டியிருப்பாங்க போல இருக்குது. இது ஒரு மேம்பாலம் இருக்குது. கிட்டேயே அங்கே பின்னாடி பாருங்கள் ரயில்வே ட்ராக். சாரி, இங்கே ஒருத்தர் வழி கேட்டார். அந்த வழி தகவல் சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி ரயில்வே ட்ராக் இருக்குங்க. ரயில்வே ட்ராக்கில் இருந்து சுற்றி அங்கே எந்த ஒரு சேஃப்டியில் வேலி மாதிரி எல்லாம் எதுவுமே கார்னரில் மறைக்கலாம் போடல. நீங்கள் வரும்போது குழந்தைங்களே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. எங்கேயும் விளையாடலாம் விடாதீங்க. கிட்டேயே ரோடும் இருக்குது, அங்கே பின்னாடி ரயில்வே ட்ராக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து குழந்தைகளை பத்திரமா பிடிச்சிக்குங்க. ஆமாம், சில பேருக்கெல்லாம் மாசாணியம்மன் வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சாமிகளில் உட்காந்து பார்த்துருக்கீங்க, நின்று இருக்கிற சாமியை பார்த்துருக்கீங்க. இந்த சாமி சயன குளத்தில் இருப்பாங்கங்க. ஐயோ, தெரிய மாட்டாங்க. இருங்க, ரோட்டில் வண்டிகளும் தேத்திட போகிறீங்க, அதான் பயமாக இருக்குது. நான் இப்படி தான் இருப்பாங்க சாமி. மாலை போட விரதம் இருந்து குண்டம் திருவிழா வருது. அங்கே நாங்கள் போய் திருவிழா கொண்டாடுவோம். இது கோயிலோட இது கோயிலோட பின்பக்கம். உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்கு. கோயிலோட பின்பக்கங்க, அதாவது தான் வாட்ச்மேன் போல் இருக்குது இந்த தாத்தா. கோயிலோட பின் தான் நல்லா இருக்குது. இது எந்த கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது கோயில். ஃபுல்லாக நேச்சுரலாக ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு தென்னந்தோப்பு போல் இருக்குங்க. தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு கோயில் நல்லா இருக்குல்ல, பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த சிட்டிக்குள்ளே இருந்து கிராமத்துக்குள்ளே ஏதாச்சும் கோயிலுக்கு வரும்போதுங்க அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு கிளைமேட். கிளி கத்துற சத்தம், குருவி கத்துற சத்தம் எல்லாம் இங்கே நல்லா கேட்க முடியுது. பரவாயில்ல, கிராமத்தில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் இது கோயம்புத்தூர் சிட்டிக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது. இல்லை, ஒன்றும் இல்லை, போகிற வரவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்களா, அதனால தான் சிரிச்ச. முன்னாடி பக்கம் காட்டுறேன். அப்புறம் கோயில் திறந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குது அது இது எல்லாமே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதே வெயிட் பண்ணுங்கள், அங்கேயே ஓடிடாதீங்க, அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், சாமி பார்க்கணும்ல. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கே கிட்டே ஒரு சப்வே போகுது. இங்கே ரயில்வே ட்ராக்கெலாம் இருக்குது. இந்த இதுதான் என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே அழகாக கோயில். எனக்கு தெரிஞ்சு அந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம கோயிலோட மொத்த படம் தெரியும் போல இருக்குங்க. நல்லா இருக்குது கோயிலோட ப்ளசண்ட், அமைதியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கோயிலுக்கு உள்ள இப்படிதான் இருக்கும் போல இருக்குங்க. என்ன அதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டாங்களான்னு பார்க்காதீங்க, இதை கேட்டு ஓட்டக்குள்ளேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாக ரைனி கிளைமேட்டாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரியே தான் இருக்குது. இங்கே பைப்பு இங்கே சைடில் முன்னாடி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா பிரசாதம் சாப்பிட்டு நம்ம கை கால் கழுவுறதுக்கு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, நம்ம கோயிலில் அங்கங்கே சுற்றிட்டு வரோம். திருப்பி கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் சுத்தமாக போகணும்ல, அதுக்காக வச்சுருக்காங்க பைப்பு. அப்படியே சாமி பார்த்து மாலை போட்ட கையோட பின்னாடியும் பிள்ளையாரை கும்பிட்டு பிள்ளையார்கிட்டையும் நம்ம வேண்டியதில் சொல்லிட்டு, பின்னாடி சைடில் நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி சைடில் ஒரு அம்மன், அதுக்கு பின்னாடி கருப்பராயன், அதுக்கப்புறம் நாகம்மா, அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் இந்த சீட்டு கட்டி தொட்டிலில் கட்டுவாங்க இல்லைங்களா, அது வந்து பின்னாடி இருக்குது.
கோயிலுக்கு பின்னாடி. அப்படியே நான் அப்படியே சுற்றி பார்த்து வந்துட்டு திருப்பி பார்த்தா செவுத்துல எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு எழுதிட்டு இருந்தாங்க. பார்த்தா வேண்டுதல் சொன்னாங்க. நானும் ஒன்று எழுதிட்டு அப்படியே கூட வந்தவங்க எல்லோரும் எழுதுனாங்க. எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நீதிக்கல்ங்க. மாசாணி அம்மனாலே நீதி தானே. நீதிக்கல் பார்த்தோம். பின்னாடி இருந்துச்சு. யாரோ மிளகா சாந்து தடவி போயிருக்காங்க. அவங்க என்ன குறை நினச்சி தடவினாங்கன்னு தெரியல. மறுக்கா வந்து அப்படியே கருப்பராயன் அப்படியே திருப்பி உள்ள வந்து மறுபடியும் சாமியை கடைசியாக ஒன் டைம் பார்த்தாச்சு. யாருக்கும் தெரியாமல் தான் வீடியோ எடுத்துங்க. அப்படியே வந்துட்டு இப்படி மறுபடியும் முன்னாடி மாதங்களுக்கு முன்னாடி கருப்பராயன் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் சாமி இருக்காங்க. எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே வந்து பின்னாடி பார்த்தா நம்ம இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது வேட்டைக்கு போகிறவங்கள காவல் காக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் எல்லாம் நான் பார்த்தேன். கிராமத்துக்குள்ளே தானே இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஒரு மணி ஆச்சு. திருப்பி வந்தாச்சுங்க. அப்படியே பின்னாடி வழியாக வந்து நவகிரகங்களை சுற்றி வழிபட்டு அதுக்கப்புறம் கிட்ட ஒரு அம்மன் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு திருப்பி அப்படியே வந்தாச்சு. இதான் கோயிலோட முன்பக்கங்க. அப்படியே இப்படி இருக்கு பாருங்க. அங்கே பாருங்கள் அன்னதானம் கூடமெல்லாம் தெரியுது. அதை நான் பார்த்தா நான் அன்னதானம் போடலை. அப்படியே வெளியே வந்து சாமியை கடைசியாக ஒன் டைம் பார்த்து நம்ம ஒரு கும்பிட்டு போட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு பூஜை போட்டாச்சு. பூஜை போட்டு சாமி கும்பிட்டு வழிபட்டுட்டு பூஜை முடிச்சாச்சுங்க. மாசாணியம்மன் இப்படி தான் இருப்பாங்க. தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருப்பாங்க மாசாணியம்மன். அப்படியே வீட்டில் இருக்கிற எல்லா சாமிக்கும் ஒரு விளக்கு ஏற்றி பூஜை போட்டு முடிச்சாச்சு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நைட்டு போய் ஈவினிங் போய் சாமி பார்த்துட்டு கும்பிட்டு வீட்டில் விளக்கு போட்டாச்சு இல்லைங்களா, அதனால் வெளியே போய் சாமி கும்பிட்டு கோயிலில் பார்த்துட்டு அப்படியே சின்ன நைட்டில் அப்படியே ஒரு வாக்கு கோயிலுக்குள்ளேயே வெற்றிகரமாக இன்றைக்கி முதல் நாள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இது ஈவினிங் மாலை போட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அதாவது என்னடா பிள்ளையார் கும்பிட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. மெயினில் அங்கே வந்து சாமிக்கிட்ட கேமரா அலௌடு இல்லை. அதனால தான் பிள்ளையர்கிட்ட மட்டும் கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது என்ன கோயில்னால் எங்கள் ஊர்கிட்ட எங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்கிற ஒரு பேச்சியம்மன் கோயில். என்ன கஷ்டமாக இருந்தாலும் மன கஷ்டமாக இருந்தாலும் வந்து இந்த அம்மன்கிட்ட தான் நாங்கள் முறையிடுவோம். இந்த அம்மன்கிட்ட தான் வேண்டிக்குவோம். இப்போ டைம் சரியாக 7:13 7:13 ஈவினிங்கில் சாமி கும்பிடணும் இல்லையா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாமி வீட்டில் கொஞ்சம் பூஜை போட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். நாளைக்கு மார்னிங் வேணால் உங்களுக்கு இந்த கோயில் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பெரிய கோயில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பாருங்கள். அந்த சைடு தெரிய மாட்டேங்குது. என்னால் டீட்டெயிலாக காமிக்க முடியல. நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நாளைக்கு காலையில் வீடியோ பார்க்க அப்படியே லைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.